வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன, நம்ம இன்றைக்கி ட்ரேட் கால் சைடாக இல்லை புட் சைட் எந்த சைடில் நம்ம ட்ரேட் எடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம சேஃபாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யார் இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை ஸ்ட்ராட்டஜிஸும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த இதில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு லேர்னிங் தான், நீங்கள் பார்த்துக்கிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னென்னா நிஃப்டி. ஓகே, நிஃப்டி இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் என்னென்னா 24,450 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, நம்ம எடுத்துருக்கிற கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400. ஓகேவா, 24,400 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 24,400. ஓகே, 24,400 அப்படிங்கிறதுக்கான பிஇபி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 ரூபா. ஓகே, இது பிஇபி லெவல், இது ப்ரீவியஸ் க்ளோசிங் லைன், இது இது புட்டுனுடைய ஓப்பன் ப்ரைஸ் 95 ரூபா. இது புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 87 ரூபா. ஓகே, இன்றைக்கி எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா நிஃப்டியில் கால் நமக்கு எல்லாமே இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் 120 ரூபா. 120 ரூபாங்கும்போது நமக்கு பிஇபி லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன், அதாவது நிஃப்டி பாசிட்டிவான ஒரு ஓப்பன் வச்சுக்கோங்களேன். பிஇபி லெவலை வச்சு சொல்கிறது. ஓகேவா, பாசிட்டிவான ஓப்பன்னா பிஇபி லெவல் ப்ரீமியத்தை வச்சு சொல்கிறது. ஓகே, நிஃப்டிலாம் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு தேவையான இது நாலேஜ். பாசிட்டிவான ஓப்பன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு கால் சைட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, ஏன்னா பிஇபி லெவலுக்கு மேலே ஓப்பனிங், அட் த சேம் டைமில் ஓப்பனுக்கு மேலே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கேண்டில் கழித்து மார்க்கெட் பார்க்கும்போது ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு கீழே இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட். ஓகேவா, இது ப்ரீவியஸ் க்ளோசிங் லைன். இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் கீழேயே தான் மார்க்கெட் போயிட்டு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நிஃப்டியும் சரி, ப்ரீமியம், அதாவது ப்ரீமியமும் சரி, நிஃப்டியினுடைய ப்ரீமியம் ஸ்பாட்டும் ரெண்டுமே அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுக்கல, அதிலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, இது ஒன்று. நமக்கு இன்னொன்று என்னென்னா பிஇபி லெவல் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, பிஇபி லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா பிஇபிக்கு மேலே எந்த ப்ரைஸ் நமக்கு இருக்கோ அந்த ப்ரைஸை நம்ம பை பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, ஆனால் இதில் என்னென்னா இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோசிங் நம்ம பார்த்துருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்க்கும்போது நமக்கு இண்டெக்ஸும் சரி ப்ரீமியமும் சரி பிவிபி அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே நமக்கு போகலை. அதனால் நம்ம என்னென்னா இன்றைக்கி இப்போ கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி என்னென்னா நமக்கு அட்வான்ஸாகவே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பேங்க் நிஃப்டியினுடைய இது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். 9:33 நினைக்கிறேன். நான் அதில் பேங்க் நிஃப்டியில் நம்ம இதோட இது கொடுத்துருக்கோம் நான். ஓகே, இது நம்மளுடைய டெலகிராம் சேனலு. இந்த டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலையிலே நம்ம பேங்க் நிஃப்டிக்கான பிஇபி லெவல் கொடுத்துருந்தோம். அதாவது என்னென்னா 51,800 அப்படிங்கிற பிஇபி லெவல் 242 ரூபா அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:32க்கு. ஓகேவா, 9:32க்கே நம்ம நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஃபோக்கஸ் காலையில் நீங்கள் பி பக்கம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துருந்தோம். நம்மளுடைய டெலகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைமிங் பார்த்துக்கிடுங்க. டைமிங் 9:32. ஏன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி அட்வான்ஸாகவே நமக்கு மார்க்கெட் நமக்கு கிளியராக கிடச்சிது. அதனால தான் நம்ம காலையிலே இதுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்து நம்மளோட டெலகிராம் சேனலில் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் பிஇ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்துலேயே மார்க்கெட் நல்ல ஒரு ஹையிங் 242 ரூபாய்க்கு மேலே 469 ரூபா வரைக்கும் மார்க்கெட் ஹையாக போச்சு அந்த 5 நிமிஷம் கேண்டில்லே. அப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி கொஞ்சம் இதாகிட்டு திருப்பி அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு தான் இன்றைக்கி. ஓகே, இது காலையில் நம்ம கொடுத்துருந்தா இது. ஆனால் நிஃப்டி நமக்கு சரியாக கிடைக்காதனால நம்ம நிஃப்டி கொடுக்கல. ஓகே, பார்க்கலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு காலையிலே 9:32க்கே நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன் கிடச்சதுனால நிஃப்டி வந்து அதிகமாக நம்ம வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலை, வெயிட் பண்ணோம். எப்போ வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து நமக்கு வந்து பிஇபி லெவலுக்கு கீழே வருதோ, அதே நேரத்தில் புட்டு வந்து எப்போ வந்து பிஇபி லெவலுக்கு மேலே போகுதோ அப்போது நம்ம வந்து நிஃப்டியினுடைய நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பிஇபி லெவல். ஓகே, இந்த பிஇபி லெவலுக்கு கீழே எந்த டைமில் நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். பதினொன்று 25. ஓகேவா, 11:25க்கு தான் நமக்கு வந்து பிஇபி லெவலுக்கு கீழே நமக்கு வந்து கால் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து கீழே க்ளோசிங் கொடுக்க ஒரு 5 மினிட் கேண்டில். இப்போ நம்ம வந்து புட் ப்ரீமியம் இந்த டைமில் பார்க்கலாம் 11:25க்கு என்ன நடந்திருக்கு. அதே 11:25க்கு 117 ரூபாய்க்கு கீழே தான் புட் ப்ரீமியம் இருக்குது. ஓகேவா, நம்ம புட் ப்ரீமியம் எப்போ நமக்கு வந்து பிஇபி லெவலுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுக்கும், அப்போ நம்ம வந்து இப்போ அந்த ஆப்ஷனை நம்ம பை பண்ணலாம். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபுல் பாடி கேண்டில் நம்ம க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் நமக்கு வந்து இதில் ப்ரீமியத்தில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. புட் ஆப்ஷனில் 24,400 அப்படிங்கிற புட் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் நமக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் இந்த 12.5 க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 122 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு அடுத்த 5 நிமிஷத்தில் இது நல்ல ஒரு ஹைக் போச்சு. என்ன ஹைக் போயிருக்குன்னு பாருங்கள், 172 ரூபா, 122, 170, 50 பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் கேண்டிலே நமக்கு வந்து நிஃப்டி ப்ரீமியம் 24,400 அப்படிங்கிற ப்ரீமியமே நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துருக்கு ஒரு 5 மினிட் கேண்டில். ஸோ இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ட்ரேட் எடுக்கிறது என்னென்னா, மார்க்கெட் வந்து பிபிக்கு மேலே இருக்குது, உடனே நம்ம போய் அதை பை பண்ணலான்னா மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், ஸ்பாட் எங்கே இருக்குது, ஃபியூச்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ப்ரீமியம் எங்கே இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. கால் ப்ரீமியம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், புட் ப்ரீமியம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே பிஇபி லெவல் கீழே இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது, எங்கே எல்லாமே ஒரு லைவாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி காலையிலே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான இது கொடுத்துருச்சு. ஸோ அதனால் நம்ம என்னென்னா பேங்க் நிஃப்டியே நீங்கள் வந்து நமக்கு வந்து பிஇபி லெவலுக்கு மேலே போயிருக்கு, அப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்னா காலையிலே நம்ம கொடுத்துட்டோம். 9:32க்கெலாம் நம்ம வந்து இன்றைக்கி பிஇ பக்கம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மெசேஜ் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிக்கலாம். நமக்கு எது நிஃப்டியா இல்லை பேங்க் நிஃப்டியா எது நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ அதில் நம்ம ட்ரேட் எடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சுட்டு வெளியே வந்துட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வந்து நம்ம நிஃப்டினுடைய இது என்ட்ரி பார்த்துருக்கோம். பேங்க் நிஃப்டி என்ட்ரி நீங்கள் லைவாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம வந்து பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதில்ல, நம்ம யூடியூப் நண்பர்களுக்காக மட்டும் நம்ம சொல்கிறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணதில்லை, எப்போ ஒரு நாள் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் ட்ரேட் பண்ணுறது வந்து நிஃப்டியில் தான் பண்ணுவேன். ஆனால் பேங்க் நிஃப்டியில் எதாவது என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து இன்றைக்கான நிஃப்டியில் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி, அதை லேர்னிங் ப்ரப்போஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.